அன்பாளன் இந்த அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் வந்துக்குது. அந்த வேலைவாய்ப்பு தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு 2025க்காக வந்திருக்குது. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், எப்படிலாம் நம்ம வாங்கி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் ஃபில் பண்ணுறது, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போ விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி அறிவிப்பு வருது, நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்டேட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ளை பண்ணும்போது விண்ணப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உங்களுடைய சந்தேகம் எல்லாமே போயிடும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் வந்தீங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இது போன்ற அப்டேட்ஸு, இது போன்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணித்திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்ட பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதவியாளர் அங்கன்வாடி பணியாளர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதன்மை அங்கன்வாடி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதீங்க வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம சேனலில் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குறு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதவியாளருக்கான விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம், உங்களுடைய ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி அது மேலே சைன் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் பெயர், உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுதிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தகப்பனார் கணவர் பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய அப்பா பெயரோ இல்லை ஹஸ்பண்ட் கல்யாணம் இருந்தால் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பெயர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். மனுதாரர் இருப்பிட முகவரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் முகவரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்மனெண்ட் முகவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் கேட்குறாங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி நான் வேறு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணல. அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் அவங்களுடைய அட்ரஸே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் அட்ரஸ் தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் எந்த கிராமத்தில் இருக்கிறாங்களோ அந்த கிராமத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கிராமத்தில் அப்ளை பண்ணணுன்னா உடனே ஆதாரெலாம் சேஞ்ச் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்டு நம்பரு கேட்குறாங்க. வார்டு என்ன வார்டு பேர் எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம். மாநகராட்சி அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சியின் பெயர் கேட்டுருக்காங்க. உங்களுடைய ஊராட்சி என்ன அந்த பேர் எழுதிக்கலாம். குறு அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் மையத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. எந்த மையத்தில் வேலை செய்ய விருப்பமாக இருக்கிறீங்களோ அந்த மையத்தோட பேர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கல்வி தகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நீங்கள் டிகிரி கூட படிச்சிருக்கலாம். 1 டிகிரி 2 டிகிரி எத்தனை டிகிரி படிச்சிருந்தாலும் கடைசியாக என்ன படிச்சிங்களோ அந்த டிகிரி போட்டுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அந்த 10th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற நம்பர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பிறந்த தேதி எழுதி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியை டிக் பண்ணிவிட்டு அது மாதிரி பக்கத்தில் கீழே எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் அட்டை நகல் கேட்டிருக்காங்க. வாக்காளர் அடையாள அட்டை நகல் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு, வரி ரசீது இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மனுதாரர் வசிக்க இடத்திற்கும் நீங்கள் உங்கள் வீட்டிற்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேலை செய்யக்கூடிய மையத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த தூரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஓ கிட்ட சர்டிஃபிகேட்லாம் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மனுதாரர் பிற கல்வி தகுதி ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்குறாங்க. தொழில்நுட்பம் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கல்வி தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவரா இல்லை விதவையாக ஆதரவற்ற விதவையாக கணவரால் கைவிட்டப்பட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எதுவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதர தகுதி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, தையல் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி பார்த்திங்களா நீங்கள் டிசபிலிட்டியே இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குடும்ப வருமானம் கேட்டிருக்காங்க, எவ்வளோ அதை வந்து பார்த்திங்களா மென்ஷன் பண்ணிக்கங்க. பிற குறிப்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்திங்களா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இடம் 4ன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்களா சைன் பண்ணுற மாதிரி சைன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அந்த நிபந்தனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 25 35 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி பர்சன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதரவற்ற இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் மையத்தில் அருகில் வசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உபயோகம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிக் பண்ணி சைன் பண்ணுவாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் இருக்கிற இடத்திற்கு நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அந்த கிராமத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்தில் தான் விண்ணப்பம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அலுவலகத்துக்கு போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதில் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரில் கொடுக்கலாம், அப்படின்னா போஸ்ட் மூலிமா அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் வரப்போகுது. விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு வரப்போகுது. ஏப்ரல் மாதத்தில் வரணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்டேட் வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பார்ப்பது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய டெலிகிராம் குரூப்பு, ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.